வணக்கம். சரி, நம்ம இந்த கேள்வியை பார்க்கலாம். மாஜி நிறுவன வங்கி கணக்கில் Rm 690,580 இருந்தது. அப்பணத்தில் 8/5 பாகத்தை விளையாட்டு மைதானத்தை கட்ட பயன்படுத்தியது. மீத பணத்திலிருந்து 1/5 பாகத்தை விளையாட்டு மைதான உபகரணங்களை பொருத்த பயன்படுத்தியது. மாஜி நிறுவனம் சேமிப்பில் இருக்கும் மீத பணத்தை கணக்கிடுக. சரி, நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம்னா இதுல அவங்க சொன்னது அந்த வங்கியில 690,580 ரிங்கிட் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 8/5 பாகம் விளையாட்டு மைதானத்துக்கு கட்டிடுறாங்க. சரிங்களா? இப்ப அதை கட்டி மீத பணத்திலிருந்து தான் 1/5 பாகத்தை விளையாட்டு மைதான உபகரணத்துக்கு பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க இந்த 8/5 பாகத்தை இந்த 690,580 எவ்வளவுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த மொத்தத்துல இருந்து இந்த கண்டுபிடிச்சத நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு மீதம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மீதம் கிடைக்கும். அந்த மீதத்துல இருந்து தான் 1/5 பாகத்தை அவங்க விளையாட்டு மைதான உபகரணத்துக்கு பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப அதுக்கு பயன்படுத்திட்டு மீத பணத்தை தான் அவங்க கேக்குறாங்க. சரிங்களா? இது அப்ப மீதம் உள்ள பணத்துல முதல்ல உள்ள மீதம் உள்ள பணத்துல இருந்து 1/5 பாகத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிறகு அதுல இருந்து நீங்க கழிச்சினாலும் உங்களுக்கு விடை கிடைக்கும். அல்லது வேறு வழியும் இருக்கு. சரி, ஆசிரியர் உங்களுக்கு அடுத்த வழிமுறையில உங்களுக்கு விளக்குறேன். சரிங்களா? சரி, இந்த வழிமுறையை பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 690,580 ரிங்கிட்ல இருந்து 8/5 பாகம் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களால சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், முடியலன்னா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 690,580 8ஆல வகுக்கலாம். சரிங்களா? நம்ம வகுக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க இந்த வழிமுறையை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். சரிங்களா? அதாவது 86,322 ரிங்கிட் 50 சென்ட் கிடைக்கும். பிறகு நீங்க என்ன செய்யணும்னா பெருக்கல் 5 இருக்குல்ல, அதனால நீங்க 5ஆல நீங்க பெருக்குவீங்க. பெருக்கும் பொழுது உங்களுக்கு விடை 431,612 ரிங்கிட் 50 சென்ட். சரிங்களா? இதுதான் அவங்க பயன்படுத்திட்டாங்க. இப்ப இத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 8/5 பாகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சரி, இப்பொழுது இங்க பாருங்க, இங்க 690,580 ரிங்கிட் தான் வங்கியில இருந்துச்சு. இப்ப நம்ம சற்று முன் கண்டுபிடிச்சது 431,612 ரிங்கிட் 50 சென்ட் தான் அவங்க விளையாட்டு மைதானத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நம்ம மீதம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை கழிப்போம். சரிங்களா? கழிச்ச பிறகு உங்ககிட்ட 258,967 ரிங்கிட் 50 சென்ட் இருக்கும். சரிங்களா? இப்ப இதுலதான் 1/5 பாகம் அவங்க 1/5 பாகத்தை விளையாட்டு மைதானத்துக்கு அவங்க வாங்கின உபகரணங்களை சொல்றாங்க. ஆனா அவங்க 1/5 பாகத்தை அவங்க கண்டுபிடிக்க சொல்ல. உங்ககிட்ட அவங்க 1/5 பாகம் இந்த பணத்துல, அதாவது இந்த மீத பணத்துல இருந்து 1/5 பாகம் அவங்க விளையாட்டு மைதானத்து பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திய பிறகு மீதம் எவ்வளவு இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஆசிரியர் இதை ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன்னா 1/5 பாகம் நம்ம கழிச்சிட்டோம்னா மீதம் உங்ககிட்ட 4 பாகம் இருக்கும். ஏன்னா மொத்தம் 5 பாகம். அதுல ஒரு பாகம் அவங்க விளையாட்டு மைதான உபகரணங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப மீதம் எவ்வளவு இருக்கும்? 1 கழிச்சுட்டா 4 இருக்கும். அப்ப 4 பாகம் தான் இந்த பணத்துல மீதம் இருக்க போகுது. சோ அப்ப நம்ம இத நேரடியா இப்படி எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இன்னும் சுலபம். சோ அப்படி செய்யும் பொழுது இதுவும் நம்ம சுருக்கிய பிறகு பெருக்கணும். ஆனா இது சுருக்கத்துக்கு கடினமா இருக்கும் என்பதனால நம்ம இந்த 2 எண்ணையும் நம்ம வகுக்கிறோம். சோ இங்க பார்த்தீங்கன்னா
ஆசிரியர் வந்து இந்த வழிமுறையை பயன்படுத்தி வகுத்திருக்கேன். விடை வந்து 51,793 ரிங்கிட் 50 சென்ட் கிடைச்சிருக்கு. பிறகு என்ன செய்யணும்னா இங்க பாத்தீங்கன்னா பெருக்கல் இருக்கு. இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த 4ஆல பெருக்கணும். அப்ப நீங்க பெருக்கும் பொழுது உங்களுக்கு விடை 207,174 ரிங்கிட் கிடைக்கும். இதுதான் வந்து இப்ப அவங்க கிட்ட வந்து செலவு செய்த பிறகு இறுதியா அவங்களுக்கு மீதம் இருக்கிறது வங்கியில இவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? இப்படிதான் இந்த விடையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா?